பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை தமக்காக தெரிந்து கொண்டார். இதற்காக தம்முடைய ஊழியர்களை தேவன் நம்மிடத்தில் அனுப்பி அவர்கள் மூலமாய் ஆண்டவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை வசனங்கள் நமக்கு தந்து நம்மை நம்ப பண்ணி நம்மை தம்மிடமாய் எடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனனுக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஊழியம் இதுதான், எல்லாருக்கும் எல்லாம் ஆகிறது. எப்படியாவது சிலரை ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் என்ன பிரயாசப்பட வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பாடுபட வேண்டும், எப்படியாவது நான் சிலரை ரட்சிப்பில் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்களில் விசுவாசிகளாகி நம்ம ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். அதற்காகவே தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி ஆண்டவருக்கு என்று வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை அறியாத ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 53வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து. இயேசு பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க ஏசாயா சொல்லி வைத்திருக்கிறார். 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லுகிறார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன். அவருடைய பிரேத குழியை துன்மார்க்கரோடு நியமித்தார்கள். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எல்லாருக்கும் எல்லாமானேன். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த காலை நேரத்திலும் கூட நான் பலவீனனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி பலவீனனுக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எல்லாருக்கும் எல்லாமானேன். நம் ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் இந்த வாஞ்சையாக இருக்கட்டும். எப்படியாவது நான் சிலரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்திலே மேலோங்கி நிற்கட்டும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். ஒருவரும் கெட்டுப்போகிறது எனக்கு சித்தமில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இரக்கங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். அற்புதமாய் நடத்தும், ஆசீர்வதி, பலப்படுத்தும், அதிசயமான காரியங்களை செய்யும். தேவ கரங்கூட இருக்கட்டும். நல்லவராயிரும், வழி நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட்